இந்த வீடியோல பிரைமரி பேட்டரிஸ் பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். எந்த பேட்டரிய ஒரு தடவைக்கு மேல யூஸ் பண்ண முடியாதோ அந்த மாதிரியான பேட்டரிஸ தான் பிரைமரி பேட்டரி சொல்றோம். அதோட டெஃபினேஷன் battery in which the redox reaction occurs just once and the battery dies after a period of time, preventing it from being used again. ஸோ இங்க பார்க்கலாம், once the flow of electrons stop ஆனதுக்கு அப்புறம் அந்த பல்பு க்ளோ ஆகாது, ஏன்னா கரண்ட் பாஸ் ஆகுது, ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதனால அந்த பேட்டரியை நம்ம டிஸ்போஸ் பண்றோம். அதற்கு எக்ஸாம்பிள் ட்ரை செல் ஆர் லெக்லாஞ்சி செல் அண்ட் another one is மெர்குரி செல். நெக்ஸ்ட் இதோட இன்னர் பார்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து அவுட்டர் லேயர். ஸோ இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதான் ஜிங்க் கண்டெய்னர். இதான் ஆனோடா யூஸ் பண்றோம். அடுத்தது கேத்தோட். இந்த பிளாக் கலர் ராட் இருக்கு இல்லையா, அதுதான் கிராஃபைட் கேத்தோட் சொல்றோம். அடுத்தது இந்த கிராஃபைட் கேத்தோட் வந்து MnO2ஓட காண்டாக்ட்ல இருக்கும், இதோட காண்டாக்ட்ல இருக்கும். அடுத்தது இதுலயே எலக்ட்ரோலைட்டும் மிக்ஸ் ஆயிருக்கும். அம்மோனியம் குளோரைடு தான் இங்க எலக்ட்ரோலைட் யூஸ் பண்றோம். இனிமே உங்களுக்கு டீட்டெயிலா புரியணுன்றதுக்காக இந்த மெட்டல், இதை ஜிங்க் கண்டெய்னர். ஸோ இதான் ஆனோடா யூஸ் பண்றது. அடுத்தது வந்து கிராஃபைட் ராட் வந்து மிடில் இருக்கிறது. அடுத்தது MnO2. அடுத்தது அம்மோனியம் அயான். இங்க அம்மோனியம் அயானா சொல்லியிருக்கோம் அம்மோனியம் குளோரைடுக்கு பதிலா. ஸோ ஆனோட ஜிங்க் கண்டெய்னரும் கேத்தோட கிராஃபைட் ராட் in contact with MnO2, electrolyte ammonium chloride and zinc chloride in water யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த பேட்டரியில நடக்கிற எலக்ட்ரோகெமிக்கல் ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஆனோட்ல ஜிங்க் இருக்கு. இந்த ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகுது. ஜிங்க் 2+ + 2 எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். இந்த 2 எலக்ட்ரான்ஸும் கேத்தோட்க்கு வரும். கேத்தோட்ல கேத்தோட் கிராஃபைட் இருக்கு, அதோட MnO2 இருக்கு. அதுல எலக்ட்ரோலைட் அம்மோனியம் அயான்ஸ் இருக்கு. இந்த 2 எலக்ட்ரான்ஸும் அம்மோனியம் அயான்ஸை பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆயிடும். ஏன்னா இது நெகட்டிவ் சார்ஜ், இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ ரொமான்டிக் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 எலக்ட்ரான்ஸும் அம்மோனியம் அயனோட ரெடியூஸ் ஆகி அம்மோனியா அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஹைட்ரஜன் கேஸ் அகைன் MnO2ஓட ரியாக்ட் ஆகும். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால இங்க 2 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுது. நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரஜன் MnO2 பார்த்த உடனே அதோட கம்பைன்ட் ஆகி ஹைட்ரஜன் கேஸ் லிக்விடா, அத வாட்டரா ஆக்சிடைஸ் ஆகும். MnO2 Mn2O3 ரெடியூஸ் ஆகும். இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க 2 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஓவரால் ஈக்குவேஷன் எடுக்கணும். அதுக்கு இந்த 2 எலக்ட்ரான்ஸ், ஏன்னா இந்த ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு, அதாவது ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் சைட்ல இருக்கு. அதே மாதிரி ஹைட்ரஜன் கேஸும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரியாக்டன் சைட்ல இருக்கிற மாலிகுல்ஸ் எடுத்துக்கலாம். ஜிங்க் பிளஸ் அம்மோனியம் அயான் பிளஸ் MnO2 gives இங்க ப்ராடக்ட் சைடில் ஜிங்க் 2+ + அம்மோனியா + Mn2O3 + H2O. ஓகே, இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். ஸோ ஃபைனலாக என்ன ஆகும்னா, இந்த ஜிங்க் 2+ம் அம்மோனியாவும் கம்பைன்ட் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். என்ன காம்ப்ளெக்ஸ்னா டெட்ரமீன் ஜிங்க் 2 காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே.